அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஒழுக்க நெறியுள்ள நமது சந்ததிகள். ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் 7 வயது சிறுவனாக இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லப்பட்டேன். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1858 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற அருட்கொடைகளெல்லாம் மிகச்சிறந்த அருட்கொடை நம்முடைய சந்ததியினர். அந்த வகையில் அருட்கொடையாக கிடைக்கப்பெற்ற நம்முடைய சந்ததிகள் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். காரணம், அல்லாஹுவின் அருட்கொடைகள் அனைத்தும் இஸ்லாமிய மார்க்கத்தின் பார்வையில் அவைகள் அடைக்கலப் பொருளாக பார்க்கப்படுகிறது. அடைக்கலப் பொருளாக வழங்கப்பட்ட அருட்கொடைகளான இந்த சந்ததியினரை நல்வழிப்படுத்தி அவர்களை ஒழுக்க நெறியுள்ள சூழலை சுகிக்கச் செய்கின்ற வகையிலே நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல நெறிமுறைகளை போதிக்க வேண்டும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய உலகத்தில் நம்முடைய சந்ததிகளை ஒழுக்க நெறியுள்ள சந்ததிகளாக வார்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக அமையப்பட்டிருக்கிறது. குழந்தைகளிடம் ஆதிக்கம் செலுத்தும் வெளியில் இருக்கக்கூடிய காரணிகளாக பார்க்கப்படுகின்ற பல்வேறு விதமான பொழுதுபோக்கு இயந்திரங்கள், சமூக ஊடகங்கள், இவற்றின் ஊடாக அவர்களை மீட்டெடுப்பது என்பது எல்லையை பாதுகாக்கின்ற இராணுவ வீரருக்கு ஒப்பான சிரமமாக ஒவ்வொரு பெற்றோருக்குமே அமையப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணும் கருத்துமாக தம்முடைய சந்ததிகளை ஈருலகத்திலேயும் சிறந்தவர்களாக வாழ்த்தெடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், எந்த நம்பிக்கையாளர்களின் சந்ததிகள் தங்கள் பெற்றோர்களை பின்பற்றி நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த சந்ததியினர்களின் நன்மைகள் குறைவாக இருந்தும் அவர்களின் பெற்றோர்கள் திருப்தி அடையும் பொருட்டு அவர்களுடைய சந்ததிகளையும் அவர்களுடன் சொர்க்கத்தில் சேர்த்து விடுவோம். இதனால் அவர்களுடைய பெற்றோர்கள் நன்மைகளில் எதையும் நாம் குறைத்து விட மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த செயலுக்கு பிணையாக இருக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 52 சூரத்து தூர் வசனம் 21 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய சந்ததிகளுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு பெற்றோருக்குமே உண்டு. எங்கள் இரட்சகனே, எங்கள் மனைவி, எங்கள் மக்கள் இவர்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக வைத்தல் புரிவாயாக, பயமுள்ளவர்களாக, இறையச்சமுள்ளவர்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக என்று நல்லோர்கள் பிரார்த்திப்பார்கள் என்ற இந்த பிரார்த்தனை வரிகள் வேதமறை குர்ஆன் அத்தியாயம் 25 சூரத்துல் ஃபுர்கான் வசனம் 74 இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் சொல்வான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதனுடைய எரிகட்டை, அந்த நரகத்தினுடைய எரிகட்டை என்பது மனிதர்களும் கற்களுமாகும். அதில் கடின சித்தமுடைய பலசாலிகளான வானவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதில் ஒரு சிறிதும் மாறு செய்ய மாட்டார்கள். அந்த வானவர்கள் பாவிகளை வேதனை செய்யுமாறு
தங்களுக்கிடப்பட்ட கட்டளைகளையே அவர்கள் செய்து வருவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 66 சூரத்து தஹரீம் வசனம் 6 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் வாழ்கின்ற இந்த வையகத்தில் நம்முடைய சந்ததிகளை சிறந்த சந்ததிகளாக, ஒழுக்க நெறியுள்ள சந்ததிகளாக வார்த்தெடுப்பதற்குண்டான வழிமுறைகளை, பிரார்த்தனைகளை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஒழுக்க நெறியுள்ள சந்ததியாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.